ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாம் இதில் இந்த வீடியோவில் விண்டோஸ் ஷார்ட்கட் கீஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா பை மூட் இ ஷாப்பிங். இவங்கள்ட்ட தரமான ஹைஜீனிக் க்ராசரிஸ் குறைந்த விலையில் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட ஆப் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதோட லிங்கை கொடுத்துருக்கேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கிங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஸ்டத்தை லேப்டாப் யூஸ் பண்ணாத ஆளுங்களே இல்லை. அதுலேயும் விண்டோஸை தான் நம்ம யூஸ் பண்ணோம். அதில் நம்ம ஷார்ட்கட் கீஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் ரொம்ப சேவ் ஆகும். நார்மலாகவே நம்ம ஷார்ட்கட் கீஸ்க்குன்னா வேர்டுக்குள்ளே போனோம்னா Ctrl+C, Ctrl+V, Ctrl+X, Ctrl+Z, அதாவது காப்பி பேஸ்ட்டு கட்டு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்க நிறையா சான்சஸ் இருக்குது. இது இல்லாமல் இதில் ஒரு 3 எக்ஸ்ட்ரா கீஸ் தெரிஞ்சுக்கும். இதனால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வேர்டை டைப் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு 2-3 பேரை அடிச்சிட்ருக்கும்போது ஒரு லைனோ 2 லைனோ நம்ம தவறாக அடிச்சிருப்போம், இல்லை நம்ம அதை டெலீட் பண்ணுறோன்னு நினைக்கிறோன்னு வச்சுங்களேன். அப்போ பேக் ஸ்பேஸ் கொடுத்து நம்ம டெலீட் பண்ணுவோம். அப்படி கொடுக்கும்போது ஒவ்வொரு கேரக்டராக தான் டெலீட் ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம Ctrl+B கொடுத்து டெலீட் பண்ணோம்னா வேர்ட் பை வேர்டாக டெலீட் ஆகும். இதனால் கொஞ்சம் டைம் மிச்சமாகும். நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அதாவது 2 லைன் தேவையில்லை, 3 லைன் தேவையில்லைன்னா நம்ம அதை செலக்ட் பண்ணி எத்தனை லைன் தேவையில்லையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி கூட நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்ம சிஸ்டத்தில் அப்பப்போ திடீர்னு ஹேங் ஆகும், லேக் ஆகும். அந்த டயத்தில் நம்மளோட கண்ட்ரோல் கீஸ் நிறைய இதில் ஒரு கீ இருக்குது. Ctrl+Shift+Win+B. இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டு ரீஸ்டார்ட் ஆகும். இதனால் அன்வான்ட் ஃபைல்ஸ் டெலீட் ஆகி நம்மளோட சிஸ்டம் பூஸ்ட் ஆகும். அதனால் ஸ்பீடாக ஒர்க் ஆகிற சான்ஸ் இருக்குது. லேக் ஆகாமல், ஹேங் ஆகாமல் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். இது இல்லாமல் நம்ம வைரஸ் ப்ராப்ளம் நிறையா நம்ம ஹேண்டில் பண்ணியிருப்போம். இதில் ஆன்டிவைரஸ் ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு தேவை. ஆன்டிவைரஸ் போட்டு வச்சுருந்தோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஆனால் விண்டோஸ்லேயே ஒரு ஆன்டிவைரஸ் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது வைரஸ் ஓப்பன் பண்ணால், அதாவது ஆன்டிவைரஸ் ஓப்பன் பண்ணால் விண்டோஸ்குள்ளே WinRங்கிறத கிளிக் பண்ணோம்னா நம்ம விண்டோஸ் கீ +R இதை ஓப்பன் பண்ணும்போது ரன் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதாவது கமாண்ட் ப்ராம்ப்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஓப்பன் ஆகும். அதில் போய் நம்ம MRTன்னு என்ட்ரு பண்ணி, அதாவது டைப் பண்ணி என்ட்ரு பண்ணோம்னா ஒரு ஆன்டிவைரஸ் டூல் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா கீழே ஸ்கேனிங் அந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்கேனில் நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வைரஸ் இருந்துச்சுன்னா அது டெலீட் ஆகிடும். இதனால் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும். சிஸ்டம் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.